நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் போது திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் தூங்கி விழுந்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. பள்ளிப்பாளையத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் கிராம மக்களின் கூட்டம் குறைவாக காணப்பட்ட நிலையில் விடிய அமைச்சர் மதிவேந்தன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மூர்த்தி தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தூங்கி விழுந்தார். இதை கண்ட பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மதுபோதை ஆசாமி ஒருவர் வடமாநில இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் கங்கையம்மன் கோவில் அருகே சுடிதார் மெட்டீரியல் விற்பனை செய்யும் வடமாநில இளைஞர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த கதிர் என்பவர் தலைக்கேறிய மது போதையில் வடமாநில இளைஞரை சரமாரியாக அடித்து உதைத்ததுடன் தடுக்க வந்த பெண்ணையும் தாக்கியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமடை வருவதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விவசாயிகளின் குற்றச்சாட்டிற்கு விடிய அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்த சம்பவம் விவசாயிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் வேளாண்மைத்துறை அலுவலகம் இடமாற்றத்திற்கு பின் விவசாயிகளுக்கான 5 ஆயில் என்ஜின்கள் 2 பவர் டில்லர்கள் காணவில்லை என விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் புகார் தெரிவித்தனர். ஆனால் அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் அப்படியா என அதிர்ச்சியாக கேட்டு சாந்தமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திருடு போன உபகரணங்களை கண்டுபிடிக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்திருக்கின்றனர். அது திருடு போயிடுச்சு. இதுக்கு யார் பொறுப்பு? உங்களுக்கு தான். யார் பொறுப்பு சார்? அதை சொல்லுங்க சார். சார், அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு திருடு போகுது, அது யார் பொறுப்பு? காம்பவுண்டுக்குள்ள நீங்க வண்டி நிறுத்து பாத்தீங்க. நீங்க சொந்தா போவீங்க சார். இல்ல சார். சார், வண்டி திருடு போல சார். அஞ்சு ஆயில் இன்ஜின் 2 பவர் வீடர். நான் அந்த சங்கத்துல உறுப்பினர் சார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள மேலப்பட்டி சமுதாய கூடத்தில் சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள 200 ப்ளீச்சிங் பவுடர் மூட்டைகள் முழுவதும் எரிந்து சேதமாகியுள்ளது. 25 கிலோ எடையுடைய 200 ப்ளீச்சிங் பவுடர் மூட்டைகள் சமுதாய கூடத்தில் இருந்த நிலையில் திடீரென புகை கிளம்பியதை தொடர்ந்து தீப்பற்றி எரிந்தது. கிராம மக்கள் தகவல் கொடுத்தும் தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் அனைத்து மூட்டைகளும் சமுதாய கூடத்தில் இருந்த மின்சாதனங்கள் அனைத்தும் தீயில் எரிந்து கருகி வீணாகி போனது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணாகி போனதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வார சந்தைக்கு அனுமதி வழங்கப்பட்டு கட்டப்பட்ட புதிய கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வேதனை தெரிவித்தார். அரக்கோணம் அடுத்த தணிகைப்போலூரில் அதிமுக ஆட்சியில் வார சந்தைக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து புதிய கட்டிடம் கட்டப்பட்டு 2 வருடங்களை கடந்தும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. இதனால் இந்த கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி குற்றம் சாட்டினார். வார சந்தை அமைப்பதற்கான கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டு சுமார் 2 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் அந்த வார சந்தையிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடக்கும் அந்த வார சந்தை இந்த கட்டடத்திலே நடக்கவில்லை. தொடர்ந்து அந்த நெடுஞ்சாலை ஓரமாக இன்றைக்கு வார சந்தை நடந்து வருகிறது. தருமபுரி அருகே காவலாளி ஒருவர் ஓடையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலக்கியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அழகாபுரி பகுதியைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் தனியார் கேஸ் குடவுனில் இரவு காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் திடீரென மாயமான அவர் சனத்குமார் நதியின் ஓடையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த தெரு நாய்களால் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் கீழே விழுந்த நிலையில் நாய்கள் விடாமல் கடித்து குதறிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூ டவுன் தேசத்து மாரியம்மன் கோவில் தெருவில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி குடும்பத்தினருடன் கீழே விழுந்த சரவணன் என்பவரை நாய்கள் கடித்து குதறிய நிலையில் தடுக்க வந்த பாலாஜி என்பவரையும் நாய்கள் கடித்துள்ளது.
தமிழகமெங்கும் தெருநாய்களின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.